முருகன் பிரசாதம்னாலே எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வருது பழனி பஞ்சாமிர்தம் தான். பஞ்சாமிர்தம் வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். செய்கிறதுமே ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக செய்யலாம். இது செய்கிறதுக்குமே ஒரு 15 to 20 மினிட்ஸ் கூட ஆகாது. அவ்வளோ ஒரு ஈஸியான பிரசாதம் ரெசிபி தான் பஞ்சாமிர்தம். இது நீங்கள் நார்மலாக செஞ்சும் சாப்பிட்லாம், இல்லை நெய்வேத்தியமாக படைக்கிறதா இருந்தாலும் படைச்சிக்கலாம். இது தைப்பூசத்துக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு பிரசாதம் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 பழுத்த வாழைப்பழம் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கனிஞ்சிருந்ததுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பஞ்சாமிர்தம் செய்கிறதுக்கு நீங்கள் எந்த வாழைப்பழ வெரைட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் பூவன் வெரைட்டியில் செஞ்சீங்கன்னா பஞ்சாமிர்தம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பழத்தில் ஃபஸ்ட்டு தோல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. வாழைப்பழத்தை நல்லா மேஷ் பண்ணக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. பஞ்சாமிர்தம் இன்னும் நல்லா ப்ரௌனாக வேணும்னா நீங்கள் இன்னும் 1 கப்பு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு கல்கண்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய கல்கண்டு வச்சிருந்தீங்கன்னா நுணுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக மேஷ் பண்ணக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பஞ்சாமிர்தம் வீட்டிலே ரெடி ஆயிரும். பஞ்சாமிர்தம் நீங்க செய்யற அன்னைக்கு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருவீங்கன்னா நீங்க தாராளமா கையில கூட மேஷ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஐடியால இருந்தீங்கன்னா நீங்க மேஷர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் கரெக்டா இருக்கும். பஞ்சாமிர்தம் ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க இன்கிரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க.